الحمد لله القدير الأكبر المالك الحكيم الذي خلق كل شيء وقدر وخلق الأرض والسماوات وما بينهما بحكمته تبر أحمد على أن قسم المخلوقات على طبقات وجعل أفضلها البشر وأشكره على أن كرمهم بشريف الخطاب وسخر لهم الطريق الصواب ويسر أشهد أنه لا إله إلا هو وحده لا شريك له لا دافع لما أراد ولا مانع لما شاء من نفع أو ضرر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد المخلوقات من ملك والجن والبشر صلى الله عليه وعلى آله وصحبه مع طلوع الشمس ونور القمر أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم وفي الفرقان المجيد وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة الله ورسوله صدق الله العلي العليم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியூன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நாட்டுக்கு, ஒரு மாநிலத்திற்கு அல்லது ஒரு அலுவலகத்திற்கு இதுபோல ஒவ்வொரு விஷயங்களுக்கு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள், சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளையும் அந்த சட்டத்திட்டங்களையும் எடுத்து நடக்கிற போது மட்டும்தான் அது சரியான வழிமுறையாக அது பார்க்கப்படுகிறது. அது இல்லாத போது, அதை மீறி நடக்கிற போது அந்த நாட்டுக்கோ அந்த மாநிலத்துக்கோ அந்த அலுவலகத்திற்கோ ஏதாவது விதத்திலே பாதிப்பு ஏற்படுகிற போது அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நாம் சமூக வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆக உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்ற வழிமுறைகள் இருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்ற வழிமுறைகள் இருக்கிறது. உலகத்தில் எப்படி அதை மீறுகிற போது தண்டிக்கப்படுகிறார்களோ அதுபோல இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை மீறி நடக்கிற போது அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். ஒன்று உலகத்திலே அதனுடைய தண்டனை கிடைக்கலாம், இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையிலே உண்டு என்பதுதான் நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. இதை ஞாபகப்படுத்துவதுதான் இது போன்ற ஜும்மாக்களினுடைய நோக்கமும் கூட. எனவே அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்பதை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எப்போது நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ அப்போது அது நமக்கு நன்மைக்குரியதாக மாறிவிடும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சுவன வாழ்க்கையை, சொர்க்க வாழ்க்கையை பெற்றுத்தரும். இது நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பது சம்பந்தமாக பல தடவை ஜும்மா பயானிலே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜும்மாவிலையும் கிட்டத்தட்ட அது சம்பந்தமாக, அது விஷயமாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்தில் இருந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள்,
எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி குர்ஆனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கும் அந்த ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிற போதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் என்கிற திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்திலே 33வது வசனமாகவும் 34வது வசனமாகவும் சில செய்திகளை சொல்கிறான். அதிலேயும் குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாகத்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா அந்த செய்திகளை சொல்கிறான். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, பெண்களே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ரஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா, முந்திய காலகட்டத்தில் இருந்த பெண்களை போல நீங்கள் சுற்றி திரியாதீர்கள். வகிம்ன ஸலாத்த, உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐங்கால தொழுகையை சரியான முறையிலே தொழுங்கள். வாத்தைன ஜக்காத்த, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் பெண்களே நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள், ஆண்களுக்கு என்பது அல்ல, அது வேறு விஷயம். இங்கே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நகை போன்ற பொருட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள். வஅதீனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். இப்படி நடந்தால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். அதற்கு அடுத்து உண்டான வசனத்திலே 34வது சூரத்துல் அஹ்ஸாபிலே 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் நுட்பமான பல விஷயங்களையும் நினைவு கூர்ந்து அதை கவனத்திலே வைத்துக் கொண்டு உங்களுடைய வீடை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான லத்தீஃபன் ஹபீரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ரொம்ப இரக்கமுள்ளவனாகவும் நுட்பமானவனாகவும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். முந்தைய காலகட்டத்தில் இருந்த பெண்களை போல நீங்கள் ஊரிலே சுற்றித் திரிய வேண்டாம், அப்படி சுற்றித் திரிவது என்பது நல்ல பழக்கம் கிடையாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சொல்லப்பட்ட அந்த வழிமுறை எப்படி இருந்திருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை விட நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கும். அந்த அளவிற்கு நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்தை போல படு பயங்கரமான மோசமான ஆபத்தான சூழ்நிலை அன்றைய காலகட்டத்திலே இருந்திருக்க அதிகமான வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா பெண்களே முன்றைய காலகட்டத்தில் இருந்ததை போல நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம். இந்த வசனத்தினுடைய பின்னணியை பார்க்கிற போது அழகுக்காக வேண்டி, அழகை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையையோ தான் அணிந்திருக்கக்கூடிய நகை போன்ற அந்த பொருட்களையோ பிறர் பார்க்க வேண்டும் என்ற அளவிலே நீங்கள் வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய நேரடி அர்த்தம். அது அப்போது உண்டான காலகட்டத்தில் அந்த பெண்களை கவனத்தில் வைத்து சொல்லப்பட்டது. நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 100க்கு 100 பொருந்தக்கூடிய அளவுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை போல அந்த பெண்களை போல நீங்கள் ஊர் சுற்றி திரிய வேண்டாம், வீடுகளிலே தங்கிக் கொள்ளுங்கள். அவசிய தேவைக்கு போக வேண்டியதான், அதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, அதற்கெல்லாம் தடை கிடையாது. தக்க பாதுகாப்போடு செல்ல வேண்டும், இது நாம் பல தடவை ஞாபகப்படுத்திய விஷயம். அப்ப வீடுகளிலே இருப்பதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இப்ப எப்போது ஒரு பெண் ஐங்கால தொழுகையை தவறாது தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கிறாளோ அப்போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த வழிமுறைக்கு வந்துவிட்டாள் என்ற அர்த்தம். இதை பின்பற்றாத போது அந்த நிலைமைக்கு வரவில்லை என்ற அர்த்தம். இப்ப நம்முடைய பெண்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இப்ப அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்கிற போது உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு பிரபலியமான நபி தோழியர். இவர்களுடைய ஆர்வத்தை குறித்து, இவர்கள் மார்க்கத்தில் இருந்த பற்றுதலை குறித்து அபூதாவுது போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்திலே பத்ர் போருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள், பத்ர் போருக்கு போக வேண்டும், தயாராக இருங்கள் என்று.
இப்போது இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், இவ்தன்லி யா ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வருவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். ஃபஅக்ருஜு மாக்க ஃபஅம்ரிது மர்லாக்கும் லஅல்லல்லாஹ யர்சுக்னி ஷஹாதா. நான் போருக்கு வந்து ஆண்களோடு சேர்ந்து போர் புரிவதற்காக நான் கேட்கவில்லை. அந்த போரிலே பங்கு பெற்றுக் கொண்டு கலந்து கொண்டு அந்த போரிலே சஹாபா பெருமக்களுக்கு ஏதாவது உடலிலே காயம் ஏற்பட்டால் அந்த காயத்துக்கு மருந்து போடக்கூடிய அந்த வேலையை, அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்கள். இதன் மூலமாக எனக்கு ஷஹாதா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்து கிடைக்குமே, அதற்காகத்தான் நானும் போரிலே கலந்து கொள்கிறேன் என்பதாக உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரி ஃபி பைத்திக், உன்னுடைய வீட்டிலே நீ இருந்து கொள். ஃபைனல்லாஹ் யர்சுகிகி ஷஹாதா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். ஷஹாதா என்று சொன்னால் போரிலே வீர மரணம் அடைவதற்கு சொல்லக்கூடியது. போரிலே வீர மரணம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஒருவர் தன்னுடைய உயிரை அந்த போரிலே மாய்த்து கொண்டார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். இதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய வீட்டிலே இரு, உனக்கு ஷஹாதா கிடைக்கும், அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்திய காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே இந்த பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடிமைகள் மூலமாக கொலை செய்யப்பட்டார். அநியாயமான முறையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹாதாவுடைய அந்தஸ்தை பெறுவார். எனவே அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்தில் எப்போது சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய வீட்டிலே நீ இரு, உனக்கு உன்னுடைய வீடு தேடி ஷஹாதா வரும். பத்ர் போரிலே கலந்து கொண்டுதான் அந்த பாக்கியத்தை நீ பெற வேண்டும் என்று ஆசைப்படாதே, உன்னுடைய வீடு தேடி உனக்கு ஷஹாதா வரும் என்று சொன்னார்கள். சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றோ சொன்னார்கள், அது இப்போது நான் பார்க்கிறேன் என்பதாக தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களை நோக்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இந்த உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது கானத்து சவ்வாமத்துன் வ கவ்வாமத்துன் முத்தஹஜ்ஜிதத்துன், அதிகமான முறையிலே நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமான முறையிலே இரவு வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள், குறிப்பாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பெண்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்தார்கள் என்பதாக அபூதாவூத் என்கிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். அதிகமாக நோன்பு வைப்பார்கள், அதிகமாக இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள், தஹஜ்ஜுத் தொழுவார்கள். இப்படிப்பட்ட இந்த அழகிய வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவதன் காரணமாக அவர்களுக்கு அந்த குர்ஆன் மனப்பாடமாகிவிட்டது. ரமலான் மாதத்திலே எப்படி பள்ளிவாசல் தோறும் ஒரு ஹாஃபிஸாவை அழைத்து வந்து நாம் தராவி தொழ வைக்கிறோமோ அதுபோல குர்ஆனை மனப்பாடமாகிவிட்டார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனோடு தொடர்பு இருந்தது. ஐங்கால தொழுகையை தவறாது தொழுது கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்திலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்ப வீட்டை எப்படி வைத்துக் கொண்டார்கள் என்பதற்கு சொல்ல வருகிறேன். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழியர்கள் தன்னுடைய வீட்டை எப்படி வைத்துக் கொண்டார்கள், எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? இப்ப வீடு முழுக்க இஸ்லாமிய வழிமுறை சம்பந்தமாகவே இருந்தது. இப்போது எப்படி இருக்கிறது என்ற விளக்கம் சொல்ல தேவையில்லை. இப்போது எப்படி இருக்கிறது நம்முடைய வீடு? யாரும் இதுல விதிவிலக்கு கிடையாது, யாரும் இதுல விதிவிலக்கு கிடையாது. சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. எல்லோருடைய வீடுகளிலேயும் எது இருக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறதோ அது இல்லை, எது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறதோ அது இருக்கிறது. அப்படி இருந்தால் என்ன பாதிப்பு? எதை நினைத்து நாம் இப்போது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு மனதுக்குள்ளே புழுங்கிக் கொண்டு இருக்கிறோமோ அது நடக்கும். எல்லா விஷயங்களையும் வீட்டுக்குள்ளே நாம் வைத்து விட்டோம். வெளியே சென்று தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது. இப்போது சொல்வார்கள் அதிகப்படியாக அது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை கையிலே வந்து விட்டது. உலகம் கையிலே இருக்கிறது, உண்மைதான், மறுப்பதற்கில்லை. இதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இஸ்லாம் காட்டக்கூடிய, இஸ்லாம் சொல்லக்கூடிய, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி வீடு இருந்தால் அது சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை.
அப்படி இல்லை என்றால் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட வேண்டும், கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நேற்றைய தினம் ஒரு சிறு குழந்தையை அழைத்து வந்தார்கள் ஓதி விடுவதற்காக வேண்டி. நேற்று நடந்ததுதான் இது. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 2 வயது அல்லது 3 வயது தான் இருக்கும். இரவு நேரத்திலே திடீரென்று எழுந்து அழுகிறது. அழுது கொண்டு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பேய் வருகிறது, பிசாசு வருகிறது, அது வருகிறது, இது வருகிறது என்று சொல்லி அழுகிறது. இந்த குழந்தைக்கு எப்படி பேயை பற்றி தெரியும், இந்த குழந்தைக்கு எப்படி பிசாசை பற்றி தெரியும் என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வீட்டிலே தொலைக்காட்சியிலே அந்த படத்தை தான் இந்த குழந்தை விரும்பி பார்க்கிறது. அப்படி பார்த்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இரவு நேரத்திலே, தூங்கக்கூடிய நேரத்திலே கனவின் மூலமாக அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும். இதற்கு விளக்கமே தேவையில்லை. இதை வைத்து ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை வைத்து வெவ்வேறு விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பருவ வயதை நெருங்கக்கூடிய ஒரு பெண், ஒரு பருவ வயதை நெருங்கக்கூடிய ஒரு ஆண், இவர்கள் தொலைக்காட்சியில எத்தகைய அந்த காட்சிகளை பார்ப்பார்கள், அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும், எல்லாவற்றையுமே காட்டிவிட்டார்கள். அவசிய தேவைக்கு பயன்படுத்துங்கள். அது இல்லாமல் இப்போது இருப்பது என்பது முடியாத காரியம். நம்முடைய பொறுப்பிலே கொண்டு வர வேண்டும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு சொல்ல வேண்டும், இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க கூடாது, இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும், நேரத்தில் பார்க்க கூடாது. அப்படி சொல்லி ஒருவேளை அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இல்லை இல்லை, இந்த காலத்திலெல்லாம் இதுவெல்லாம் சாத்தியமா, இதையெல்லாம் பேச முடியுமா, இதையெல்லாம் சொல்ல முடியுமா என்றால், பெரும்பான்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி மனதிலே புழுங்கிக் கொண்டு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வரும். எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். சம்பந்தமாக தேடி அலைசி ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே இது சம்பந்தமாகத்தான் வருகிறது, தொலைக்காட்சி சம்பந்தமாகத்தான் வருகிறது. என்னென்ன தவறுகள் நடக்க வேண்டுமோ எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது அது. 2வது செல்போன். இது ரெண்டுமே இல்லாமல் நாம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஆகிவிட்டது. அப்ப எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, நாம் அல்லாஹ்விடத்தில் நாளை இதை குறித்து பதில் சொல்லி ஆக வேண்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ராயியத்தி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் என்று சொன்னால் அந்த கணவன் அந்த குடும்பத்தை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப கண்டிப்பாக இது நம்ம மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இனி வரக்கூடிய காலத்திலே யதார்த்தமாக ஏனோதானோ என்று நம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கக்கூடிய அசாதாரண நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இருந்தால் அது பலவிதமான விபரீதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனம் செலுத்த வேண்டும். வீட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? சகாபியத்தான பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? நாம் இருந்தால்தான் நம்முடைய குழந்தைகள் இருக்கும். நான் இது இப்போது சொல்லவில்லை, பல தடவை சொல்லியிருக்கிறேன். நவதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது எப்படியாவது வரும், ஏதோ ஒரு விதத்திலே வரும், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதில் இதுவும் ஒன்று. என்னுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் மீறி நடந்தால் உங்களுக்கு சிரமத்தை, கஷ்டத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஃபமன் ஆரத அன் திக்ரி ஃபஇன்னலஹு மைஷத்தல் அன்கா. என்னுடைய குர்ஆன் வசனங்களை நீங்கள் மீறி நடந்தால், புறக்கணித்து நடந்தால் உங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன். அந்த நெருக்கடியான வாழ்க்கை தான் இது. நம்முடைய வீட்டை, நம்முடைய பிள்ளைகளை யதார்த்தமாக விட்டுவிட்டோம், சுதந்திரமாக விட்டுவிட்டோம். இந்த காலத்தில் இதுவெல்லாம் சொல்ல முடியுமா என்று நாம் பேசிவிட்டு அப்படியே விட்டுவிட்டோம். அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? அப்படியே மாறிவிட்டார்கள். எல்லாம் என்னென்ன வேவோ எல்லாமே அதில் இருக்கிறது. எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டோம். இதில் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்ற முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அதெல்லாம் விரிவாக சொல்ல முடியாது. உங்களிடத்தில் அந்த பொறுப்பு இருக்கிறது. யதார்த்தமாக பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், அரவணைத்து பேசுங்கள்.
நாம் முன்னோடியாக முன்னால் நின்று அதற்கு ஒரு வழிகாட்டியாக நாம் இருப்போம். இருந்துவிட்டு அதை செய்யுங்கள், அந்த குழந்தை மாறும், எடுத்துக்கொள்ளும், அதை சரியாக புரிந்து கொள்ளும். இல்லாத போது எந்த மாற்றத்தை நாம் நம்முடைய குடும்பத்திலே பார்க்க முடியாது. அப்ப உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பகுதியான நேரங்களே குர்ஆன் ஓதுவதிலேயும் வணக்க வழிபாடுகளிலேயும் கழித்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஆரம்பத்திலே ஓதிய வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? வஅகிமினஸ் ஸலாத், பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் வேறு வேறு இடங்களிலே வருகிறது. இங்க குறிப்பிட்டு அந்த பெண்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது. அகிம்னா என்று சொன்னால் பெண்களே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? இப்போது சொல்லப்பட்டது ஒரு உதாரணம். தொழுகைக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் அந்த பாங்கு சொல்லப்பட்ட நேரத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்தந்த நேரத்திலே சரியான முறையிலே தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால், வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை இந்த பள்ளிவாசலுக்கு தொழக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லை. தொழவா என்று சொன்னால் அப்படியே சேர்ந்து வருவார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை தொழு என்றால் தொழும். நம்முடைய தாய் தொழுகிறாள். டிவி பார்க்காமல், நாடகம் பார்க்காமல், தொலைக்காட்சியிலே தேவையில்லாத பார்க்காமல் என்னுடைய தாய் தொழுகிறார், என்னுடைய தந்தை தொழச் செல்கிறார், நானும் தொழ போவேன், நானும் தொழுவேன் என்ற நிலைமைக்கு அந்த குழந்தை மாறிவிடும். அது இல்லாத போது பலவிதமான கஷ்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டி வரும். அதே போல இன்னொரு செய்தி, அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? சூரத்துல் அஹ்ஸாபிலே 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹ் வல் ஹிக்மா. உங்களுடைய வீடுகளிலே குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பல நுட்பமான விஷயங்களை சொல்லுங்கள். நுட்பமான விஷயம் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, சஹாபியத்தான வாழ்க்கை வரலாறு, சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறு, இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குமா? நாம் நினைக்கிறோம் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நேர காலங்களை ஒதுக்குகிறோம். என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றுக்கும். இந்த மார்க்க விஷயத்தை தவிர என்னென்ன விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நேரங்காலம் ஒதுக்குகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த டாக்டர்கிட்ட போனால் இப்போது முடியாது, ஒரு 2 நாளைக்கு முன்னாலே அதற்குண்டான ஏற்பாட்டில் ஈடுபட வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவருக்கு நாம் போன் செய்து அதை புக் செய்ய வேண்டும். ஒரு வாரத்துக்கு பிறகு போவதற்கு முன்னால் நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாலே தயாராகி விடுகிறோம். அதே போல வேறு வேறு வேலைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் அது. நாம் மார்க்க விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உலக விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக விஷயத்தை பார்த்தால் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம். ரேஷன் கடைக்கு போகணுமா, அரிசி போடுகிறார்கள், பாமாயில் போடுகிறார்கள், அது கொடுக்கிறார்கள் என்றால் காலையிலே பக்கத்தில் வீடு இருக்கக்கூடிய காரணத்தினால் பார்க்க முடிகிறது. சில சமயத்திலே பார்த்தால் அந்த ரோடே மறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதற்கெல்லாம் நேரங்காலம் ஒதுக்குங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. வீட்டிலே குர்ஆனை எடுத்து வைத்து ஓதி இருக்கிறீர்களா ரமலான் மாதத்தை தவிர? இல்லை. சில குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவராக மட்டும் இந்த யாசீன் ஓத வேண்டும், அல்ல சூரத்து காஃப் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓத வேண்டும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராவு மட்டும், மற்ற நேரத்தில் ஓதக்கூடாது என்று அவர்களாக சில வழிமுறைகள். ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை எடுத்து வைத்து ஓதுங்கள். இப்போ தமிழ் தர்ஜுமா வந்து விட்டது, அதை படித்துக்கு சொல்லுங்கள், நீங்கள் படித்து காட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்கிறான்? எத்தனையோ புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள், இஸ்லாமிய புத்தகங்கள், நபித்தோழர்கள் வரலாறு, நபித்தோழருடைய வரலாறு, அப்படி இப்படி என்று ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் உலகம் சார்ந்த விஷயங்கள். ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் உடனே இந்தா காசு, இந்தா பணம் என்று கொடுக்கிறோம். ஒரு புத்தகம் 50 ரூபாய், அதிகபட்சம் 100 ரூபாய், அதிகபட்சம் 200 ரூபாய் இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை எடுத்து படிங்க. அதிகபட்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்திலே 34வது வசனத்தை எடுத்து பாருங்கள். வதுகுர்னமா யுத்லாபி புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளிலே குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடிய நிலைமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வல் ஹிக்மா, அழகிய வழிமுறைகள், உபதேசங்கள், நுட்பமான செய்திகள்,
இதுவெல்லாம் அங்கே பரிமாறிக்கொள்ளுங்கள். அப்படி செய்தால் அந்த குழந்தை, அந்த பெண், அந்த தகப்பனார், அந்த தாய் எடுத்துக்கொள்வார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டுமா, இப்படி இருக்கக்கூடாது. வேறு எந்த உபதேசம் நீங்கள் செய்ய தேவையில்லை. முதலாவது வீட்டிலிருந்து ஆரம்பியுங்கள். அங்கே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது சொல்வதற்கு இல்லை. சஹாபியத்தான பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள்? இதற்கு நேர்மாறாக அப்படியே நடந்தார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். ஜுவைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், காலை நேரத்திலே சுபஹ் தொழுதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே செல்கிறார்கள். இந்த லுஹாவுடைய நேரம், சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த நேரத்திலே வரும். இந்த நேரம் வரைக்கும் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த இடத்துல இருந்து சுபஹ் தொழுதார்களோ அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். மாசில்தி அலல் ஹாலில்லதி ஃபாரக்துகி அலைஹா, நான் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் எப்போது இருந்தாயோ அப்படியே இருந்து கொண்டுதான் இவ்வளவு நேரம் நீ தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உனக்கு ஒரு 4 கலிமாக்களை சொல்லித் தருகிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 4 வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி, இதை ஓதினால் இவ்வளவு நேரம் நீ எவ்வளவு அமல் செய்தாயோ அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னபோது அதை இதனுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தார் என்பதாக முஸ்லிம் சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம். சுபஹ் தொழுகைக்கு பின்னால் என்ன செய்திருக்கிறார்கள்? தஸ்பீஹ் செய்து ஓதிருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் தான் சுபஹ் தொழுகை இல்லையே, இருந்தால்தானே அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர முடியும். சுபஹ் தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையில இல்லையே. இப்படியெல்லாம் எல்லா குறையும் நாம் வைத்துவிட்டு இந்த மாதிரி ஆகிவிட்டது, அந்த மாதிரி ஆகிவிட்டது, அதாகிவிட்டது, இதாகிவிட்டது என்று புலம்புவதிலே கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ்வுடைய வாக்கை, அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை மீறி நடந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானதாக இருக்கும். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எப்படியாவது அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அல்லாஹ் அந்த பாதிப்பை கொடுப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு எல்லாம் அல்லாஹ் காட்டக்கூடிய வழிமுறைப்படி இருக்க வேண்டும். இப்ப இந்த அல்லாஹ் காட்டக்கூடிய வழிமுறையை, ரசூல் காட்டக்கூடிய வழிமுறை என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விஷயமா என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை என்றுதான் பதிலை நாம் சொல்ல முடியும். 5 நேரம் ஒரு பெண் வீட்டிலே தொழுவது சிரமமான காரியம் என்று சொல்ல முடியுமா? 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு காமணி நேரம் தொழுவது எனக்கு சிரமமான காரியம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ஏன் நாம் இன்னும் அந்த நிலைமையில இருக்கிறோம்? எப்போது நாம் மாறப் போகிறோம்? எப்போது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க போகிறோம்? கண்டிப்பாக மாறுபட்டு நடந்தால் கஷ்டமான வாழ்க்கை தான். விஷயத்துக்கு வருகிறேன். குடும்பமும் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களும் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைப்படி இருந்தால் மட்டும்தான் அது சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது நமக்கு சிரமமாக இருக்கும். பெண்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் பல தடவை ஞாபகப்படுத்திய விஷயம்தான். வீட்டிலே இது போன்ற மார்க்க விஷயங்கள், இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்கள் பேசி பரிமாறிப்படக்கூடிய நேரத்திலே பல நல்ல விஷயங்களை சொல்லி தவற்றிலிருந்து, தீமையிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப படுபயங்கரமான காலகட்டம். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப மோசமான காலகட்டம். இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய வழிமுறைகளையும் நசுக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும், அவருடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று பல விதத்திலே பலவிதமான சூழ்ச்சிகள் உலக அளவிலே நடக்கிறது என்பது பல தடவை ஞாபகப்படுத்தப்பட்ட செய்திதான். இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இன்னும் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தயவு செய்து யதார்த்தமாக ஏனோதானவென்று இருந்து விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை இஸ்லாமிய வழிமுறைப்படி மாற்றி அமையுங்கள். உங்களுடைய பெண்
உங்களுடைய பெண் குழந்தைகள் தவற்றிலிருந்து தவிர்க்கப்படுவார்கள். உங்களுடைய ஆண் குழந்தைகள் தவற்றிலிருந்து தவிர்க்கப்படுவார்கள். உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கும். போன் சம்பந்தமாக பல தடவை ஞாபகப்படுத்தப்பட்டதான். விரிவாக எதுவும் சொல்வதற்கில்லை. விரிவாக பேச வேண்டும். தூக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் முழித்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை தானே, ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் பயான் சொல்வார்கள், கேட்டுவிட்டு போவோம் என்றிருந்தால் எந்த பயனும் கிடையாது. அப்படித்தான் நாம் இருக்கிறோம். எந்த பயனும் கிடையாது. நம்மை நோக்கி ஒவ்வொரு விதத்திலையும் பாதிப்புகள், தீய சூழ்ச்சிகள் அங்கங்கு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. கவனமாக, எச்சரிக்கையாக இருங்கள். ஆதார் அட்டைக்கு போன் நம்பரை கொடுக்கிறோம் என்ற பெயரிலே தவறான முறையிலே நம்பரை கொடுத்துவிட்டு அது தவறான முறையிலே பயன்படுத்தப்படுகிறது. சமீப ஒரு வார காலமாக பெண்கள், நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பல விதத்திலையும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. நாம் அதை பார்க்கிறோமா இல்லையோ, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்த காரணத்தினால் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மையான மக்களுக்கு இது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறோம், எங்கெல்லாம் நாம் நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், அங்குதானே நடக்கிறது, அந்த மாநிலத்தில் தான் நடக்கிறது, அந்த நாட்டில் தான் நடக்கிறது என்று நாம் இப்போது வரைக்கும் யதார்த்தமாக இருக்கிறோம். அந்த நாடு, அந்த மாநிலம் நாளை இங்கு சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது. கவனமாக, எச்சரிக்கையாக, யார் வந்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, துணிந்து தைரியமாக பேசுங்கள். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் சொல்லப்பட்டால் அதை எதிர்த்து கேளுங்கள். போன் வருகிறதை பேசிவிட்டு அதை சொல்லுவோமா, இதை சொல்லுவோமா, அப்படியா இப்படியா என்று தடுமாறி போய்விடாதீர்கள். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இது தவறு என்று நாம் உணர முடியும். அந்நிய ஆணிடத்தில் பேசக்கூடாது என்று நம்முடைய வீடுகளிலே போதிக்கப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய குழந்தை அது தவறு என்று உணரும். அந்நிய பெண்ணிடத்திலே பேசக்கூடாது என்று தன்னுடைய குழந்தைக்கு சொன்னால்தான் பள்ளிக்கூடங்களிலே, காலேஜில் படிக்கக்கூடிய அந்த குழந்தை தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். போதிக்கப்படாத பட்சத்திலே வீட்டிலே இப்போது யதார்த்தமாக இருக்கிறோமே, எல்லாவற்றையும் காட்டுகிறார்களே தொலைக்காட்சியிலே. ஓ, இப்படியும் தவறு செய்யலாமா, அப்படியும் தவறு செய்யலாமா, இந்த வழியும் இருக்கிறதா, இப்படி ஏமாற்றலாமா, அப்படியும் ஏமாற்றலாமா, எல்லாமே சொல்லப்படுகிறது. அதை நாம் கூட இருந்து நாம் அவருக்கு துணை போனோம் என்றால் அந்த பாதிப்பு நமக்குத்தான். தயவு செய்து வரக்கூடிய காலத்திலே ஐங்கால தொழக்கூடிய வழிமுறையை நீங்கள் கடைபிடியுங்கள். உங்களுடைய மனைவிமார்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லுங்கள். இப்படியான அந்த வழிமுறையில் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இதை மீறுகிற போது பெரும்பெரும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்ற ஒரு கவலையை உங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாகும், எதை விட்டு தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.